நீங்க உங்க குழந்தைக்கு அடிக்கடி பேராசிட்டமால் சிரப் கொடுக்குறீங்களா? அப்பனா இது தெரியாம இனிமே சிரப் கொடுக்காதீங்க. பேராசிட்டமால் ஜுரத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மருந்து. ஆனா நம்ம ஆளுங்க அதை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க தெரியுமா? இன்னைய தேதியில குழந்தை கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, சளி, இந்த மாதிரி என்ன சொன்னாலும் பேராசிட்டமால் ஒரு மூடி கொடுக்குற பேரண்ட்ஸ் நிறைய. இன்னும் ஒரு படி மேல போய், டாக்டர் என் குழந்தை இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டான், ஸோ எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு ப்ரிவென்டிவாவே நான் ஒரு மூடி பேராசிட்டமால் கொடுத்துட்டேன், இந்த மாதிரி சொல்ற பேரண்ட்ஸும் நிறைய. ஆக்சுவலா நீங்க நல்லது பண்ணல, உங்க குழந்தைக்கு ரொம்ப கெட்டது பண்றீங்க. இதனால ரெண்டு மேஜர் ப்ராப்ளம் வரும். என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரெசிஸ்டன்ஸ். அதாவது நீங்க ரெகுலரா இந்த மெடிசன் கொடுக்கறதுனால குழந்தையோடைய உடம்பு அந்த மெடிசனுக்கு பழகிடும். ஸோ உண்மையிலேயே கிரிட்டிக்கலான கேசஸ் அந்த கண்டிஷனுக்கு தேவைப்படும் போது அந்த மருந்தை கொடுத்தா அது கேட்காது. ரெண்டாவது, அது ஒரு மருந்து. ஒரு டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷனோ அட்வைஸையும் எடுத்து தான் அதனுடைய குவான்டிட்டியையும் டோசேஜையும் டிட்டர்மின் பண்ணணும். நீங்களே கொடுக்கறது நிறைய சைட் எஃபெக்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ சேஃபான வழி, ஒரு டாக்டர் அட்வைஸு கீழே மட்டும் எந்த மெடிசனாக இருந்தாலும் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க.